சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்கள் மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர் எதிரானது. மறு விசாரணை பண்ணணும், தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணால் சொல்லாமே ஒழிய சிபிஐனா ஆகும்னா சிபிஐ அப்புறம் இதுக்கு மாநில உரிமை பேசணும், மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும். இதுவரை சிபிஐ விசாரித்து எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்திருக்கு? அது ஒரு ஏமாற்றம். அதை எங்கள் அண்ணன் கேட்குற கோரிக்கையை நான் ஏற்கிறேன். ஒரு இன்னும் ஆழ தீர விசாரிக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு செல்ஃபோன் திருடரை, ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்கள் வச்சிருக்க உயர் அதிகாரியா? அவர் யாரை பிடிச்சாலும் செல்ஃபோனை எடுத்துக்கிறாரு. ஆடியோ வெளியிட இந்த ஆடியோ அப்படி வெளியாச்சு. இது ஒரு அரசு நிர்வாகமாக? நீங்களே சொல்லுங்கள். நான் இப்போ உங்களோட எப்படி தம்பி இருக்கியா, சாப்பிட்டேன், அதையெல்லாம் பதிவு பண்ணி விடுறதா ஒரு அரசின் வேலை? என்னைய போட்ட போது நீங்கள் சிரிச்சிய எல்லாம் ரசிச்சிங்க, இப்போ இதையும் வெளியிடுறாங்க. நிறைந்த அறிவு இருக்கா? நிறைந்த அறிவு இருக்கிற நீ தான் உங்கள் ஆள் தான் முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துகிறாருன்னு உங்கள் அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர், உங்கள் துணை முதல்வர் பேசுகிறாரு. இதை உனக்கு அறிவு இருக்குது, வரலாற்று அறிவு இருக்குது. நாங்கள் அதை நம்பணும். தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறோம். முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினதை உங்கள் பெரியார் தான். இந்தி போராடி நாங்கள் தீ குளித்து செத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தன் கீழப்பழூர் சின்னசாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தனா நினச்சோம். அவனை முதலியாராக பார்த்தது உங்கள் பெரியார் தான். அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை தாங்க முடியாமல் செத்து போனான்னு கேவலப்படுத்தினது உங்கள் பெரியார் தான். இந்த இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொளுத்துங்க, அடிங்க, சுடுங்க, அருவா கம்ப வச்சு வெட்டுங்கன்னு சொல்லுது யார்? இந்த கருங்காலிகளை உங்கள் பெரியார் தான். முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது யார்? அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாருன்னு நீங்கள் பேசுறது. அப்போது இந்தியை எதிர்த்தது யார்? எங்கள் தாத்தங்க சோமசுந்தர பாரதி, அண்ணல் தங்கோ, கியா பேசுனதும், ஈழத்தை சிவானந்த அடிகளார். என்னது தம்பி, நல்லா படிங்க தம்பி. எல்லாரையும் படிக்க வச்ச உங்கள் பெரியார் உங்களை படிக்க வைக்காமல் விட்டார். வெரி சாரி. அதை நான் ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள், ஆக சிறந்த தலைவர்கள், நீங்கள் பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏனேற்றீர்கள்? அம்மா அம்மா இது காலில் இருந்து கும்பிட்ட, எது கும்பிட்ட? பேச்சிருக்கா? உங்கள் பெரியார் சொன்னதை உங்கள் திராவிட கட்சிகள் செஞ்சுச்சா? பார்ப்பன எதிர்ப்புன்னு சொன்ன இந்த பார்ப்பன பெண்ணு தான் ஆதி தமிழன் ஒருவனை பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? மன்னர் கமிஷன் 69% இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் சோக்கால். நீங்கள் சொல்கிற பாப்பாது, நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டமளிச்சிங்க. அருந்ததி, தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் வைத்தது நீங்கள் சொல்கிற பிராமண பெண், பெரியார் எதிர்த்த பெண். ஏன் அந்த அம்மாவை தலைமையேற்ற? பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை, பெண்ணிய உரிமையை பெற்றுத்தந்த பெண்ணிய உரிமையை, சமூக விடுதலையை, சாதிய ஒழிப்பை, சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு ஒவ்வொன்றா பட்டியலிட்டு பேசுகிறேன். அம்மா பேசுனேன் தம்பி, பேசுனேன் இல்லைன்னு சொல்லையே. நீ ஏன் இப்போ பேசுகிற? இப்போ தான் தலைவலிக்குது மாத்திரை போடுறேன். உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் காங்கிரஸ்லேருந்து இல்லை, அதை திட்டிட்டு வெளியில் வந்து எதுக்கு நீதி கட்சிக்கு வந்தீங்க? அப்புறம் அதை திட்டதுக்கு சுயமரியாதைக்கு தொடங்கினீங்க. அப்புறம் அதை திட்டதுக்கு திராவிடர் கலந்து தொடங்கினீங்க. அப்புறம் திராவிட கழகத்தில் கடவுள் மறுப்பு பேசிட்டு வந்துட்டு ஒன்றை குலம் ஒருவன் தேவன் ஏன் வந்தீங்க? இதில் நாங்கள் கேட்டால் பதில் இருக்கா? பெரியாரை என்னை விட நான் ஒரு புள்ளி 1000 மடங்கு விமர்சித்து பேசினது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையும் தான். சான்றிதழ் எடுத்து நான் திரட்டேன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.